வணக்கம் தலைமைகளே. சமீப நாட்களாக நம்ம காஷ்மீரில் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. 2 பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. ஒரு பேருந்தில் கூட பயணம் செய்த புனித பயணம் மேற்கொண்ட இந்து மக்கள் மேலே பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டது. அது குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, அது மிகப்பெரிய பள்ளி எண்ணிக்கை உயர்ந்திருக்கும். ஆனால் அதில் இருந்த நடத்துனர் தன்னை தியாகம் செய்து அந்த மக்களை காப்பாற்றினான்னு சொல்கிறாங்க. முதல்ல அவருக்கு ஒரு வீர வணக்கங்கள். திடீர்னு இப்போ ரொம்ப வருஷமாக இல்லாமல், அதாவது மோடிஜி ஆட்சியில் புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 9 வருஷமாக பெரிய தாக்குதல் இல்லாமல் மிக அழகாக காஷ்மீரை பார்த்துக்கிட்டு இருந்தார். ரொம்ப செழிப்பாக கொண்டு போயிட்டு இருந்தார். ஆனால் ஏன் திடீர்னு இந்த சில நாட்களாக தாக்குதல்கள், 2 பெரிய தாக்குதல், அதுபோக தாக்குதல் நடந்திருக்கு? ஏன்? இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதம் என்பது கோழைத்தனமானது, ஆண்மையற்றது. அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நேருக்கு நேர் மோத திராணியற்று காவல்துறையினர், இராணுவத்தினர் எப்போ தங்களுடைய செயல்பாடுகளை வேற பக்கம் திருப்பியிருப்பாங்களோ அதை தேர்ந்தெடுப்பாங்க. இரவு நேரங்களில், பண்டிகை காலங்களில், பந்த் போன்ற நாட்களில் தேர்ந்தெடுத்து தாக்குதல் நடத்துவாங்க. நேருக்கு நேர் சந்திக்கிற துணிச்சல் அவங்களுக்கு என்றைக்குமே இருக்காது. அது யாரை தாக்குதல் நடத்துவாங்கன்னா, அப்பாவி பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்துவாங்க. இதில் கூட பார்த்தீங்கன்னா அப்பாவியாக போன புனித பயணம் மேற்கொண்ட இந்து மக்கள் மேலே தாக்குதல், இன்னும் சில அப்பாவி மக்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இது ஏன் இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்தாங்கன்னா, இது தேர்தல் காலம். இந்தியாவில் தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா மத்திய அரசோட அதிகாரம் அவங்க இருக்காது. முழுக்க அதிகாரம் தேர்தல் கமிஷன் கையில் போயிடும். அவங்க தான் பார்ப்பாங்க. இந்த தேர்தல் என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய தேர்தல் இந்தியாவில் நடக்குது. நேற்று கூட அமெரிக்காவில் வெளியுறவுத்துறை செயலாளர் பதிவு பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய, யாருமே செய்ய முடியாத தேர்தலை இந்திய தேர்தல் கமிஷன் நடத்தி காமிச்சிருக்குன்னு சொல்லி பாராட்டியிருந்தார். இது உலகத்தில் மிகப்பெரிய தேர்தல். தேர்தல் கமிஷனோட எண்ணம் பூராமே இந்த பெரிய தேர்தலை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும்னு சொல்லி எண்ணத்தில் இருப்பாங்க. அவங்களோட சிந்தனைகள்லாம் இந்த எல்லைகளில் போகாது. அதை பயன்படுத்தி கொண்ட இந்த பேடிகள் இந்த தாக்குதல் நடத்தி அநேக பொதுமக்களை பலியாக்கி இருக்கிறாங்க. இது எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு காரணம். இதுக்கு பின்னால் இன்னொரு மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்குது, அநேகருக்கு தெரியாத காரணம். போன மாதம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அந்த மக்கள் தன்னெழுச்சியாக ஒரு போராட்டம் பண்ணாங்க. மிகப்பெரிய போராட்டமாக பண்ணாங்க. கிட்டத்தட்ட 15 நாள் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட அடிப்படை வாழ்வாதாரத்துக்காக போராடினாங்க. அந்த போராட்டத்தில் அநேக மக்கள் நாங்கள் இந்தியாவுடன் சேர விரும்புகிறோம், அதாவது இனிமேல் நாங்கள் பாகிஸ்தானோடு இருக்க மாட்டோம், இந்தியாவுடன் சேர விரும்புகிறோம்னு சொல்லி சொன்னாங்க. தங்கள் கைகள் இருக்கிற பதாகைகள், நோட்டீஸில் அந்த மாதிரி எழுதியிருந்தாங்க, தெருக்கள் அந்த மாதிரி எழுதி வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு சமூக செயற்பாட்டில் மிகப்பெரிய புகழ் பெற்றவர், அவர் இன்னைக்கு இருப்பாருன்னா தெரில, அவர் அம்ஜத் அயூப் மிர்ஷா பேர். அவர் அவரோட சமூக வலைதளத்தில் எழுதியிருந்தார், இந்திய இராணுவம் தயவு செய்து இங்கே எங்களை காப்பாற்றுங்க, இந்த பாகிஸ்தான் இராணுவத்திட்டிருந்து எங்களை காப்பாற்றி எங்களை இந்த காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களை இந்தியாவோடு சேர்த்து எங்களுக்கும் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை கொடுங்க, தயவு செய்து வாங்கலாம் அவர் பதிவு பண்ணியிருந்தார். ஆனால் மிக கொடூரமாக அது முறியடிக்கப்பட்டது பாகிஸ்தான் இராணுவத்தால். சும்மாவே அங்கே அவங்களுக்கு மக்களுக்கெல்லாம் கருத்து சுதந்திரம் கிடையாது. இதில் வேற அவங்க இந்தியாவுடன் சேர விரும்புகிறாங்கன்னு சொல்லி அவங்க கூக்குரலிட்டனே மிக கொடூரமாக எல்லாத்தையும் முறியடிச்சு காமிச்சாங்க. இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நம்மளோட இணையன்னு சொல்லி நம்மளுடைய கனவு, அதாவது அகண்டா பாரதம் போது அதெல்லாம் சேர்ந்து வரும் நம்முடைய கனவு. இதுக்காக ஒரு போருக்கெல்லாம் ஒரு வேளை போனோம்னா மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்படும். ஆனால் அந்த மக்கள் போராடும்போது நம்ம கொஞ்சம் அதை கவனித்து அந்த பக்கம் நம்ம திசையை திருப்பி அந்த இணையத்தில் ஏதாவது நம்ம குரல் கொடுத்துருந்தோம்னா சர்வதேச அளவில் அந்த பிரச்சனை பேசப்பட்டிருக்கும். ஏன் அவங்க இந்தியாவோட சேர விரும்புகிறாங்கன்னு சொல்லி சர்வதேச நாடுகள் கேட்டிருப்பாங்க. அந்த போராட்டம் இன்னும் கொஞ்சம் பெருசாகி வெற்றி பெற கூட வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் நம்ம அந்த காலத்தில் இங்கே என்னத்தை பார்க்க வைக்கப்பட்டோம் அப்படின்னா, ஒரு பாடகி, ஒரு நடிகை, அவங்க அவங்களுடைய அந்தரங்க விஷயத்தை பேசியிருந்தாங்க. நம்ம மொத்தமாக 15 நாளாக அதான் பார்த்தோம். அனைத்து பத்திரிகைகளும் வைரலாக அந்த செய்திகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு பக்கம் மக்கள் தங்கள் சுதந்திரத்துக்காக போராடுறாங்க, இந்தியாவோட சேர விரும்புகிறோன்னு சொல்லி போராடுறாங்க. நம்மளுடைய லட்சியமும் அதுதான். ஆனால் அதை நம்ம பார்க்காம திட்டமிட்டு திசைப்பட்டு ஒரு கூத்தாடிகளுடைய ஒரு கூத்துகளை பார்த்து இருந்தோம். முற்றாக அந்த இது முறியடிக்கப்பட்டது. இந்த பாகிஸ்தான் பேடியரசுக்கு ஒன்று சொல்லிக்கணும், அதாவது இந்த மக்கள் அப்படி போராடினால அவங்க அந்த மக்களுடைய கவனத்தை திசைப்ப
திட்டமிட்டு அங்கே இருக்கும் பேடிகளை ஊக்குவித்து இந்தியா காஷ்மீரில் வந்து தாக்குதல் நடத்தினாங்க. அதாவது இந்தியாவிலையும் பிரச்சனை இருக்குன்னு காட்டிக்கிற மாதிரி இந்த இப்போ தாக்குதல்லாம் போயிட்டு நடந்தது. அதை நம்மளும் முறியடிச்சிருக்கிறோம். இந்த பாகிஸ்தான் பேடி அரசு ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் வளரணும்னா, எங்களுக்கு போட்டியாக வளரணும்னா உங்கள் மக்களை தான் வளர்த்தணும். பொருளாதாரத்தில், சுதந்திரத்தில், மற்ற எல்லா விஷயத்திலும் உங்கள் மக்களை வளர்த்தணுமே ஒழிய நீங்கள் வளராததுக்காக அண்டை நாட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பொதுமக்களை வந்து கொன்று குவிக்கிறது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி இன்னொன்று புரிஞ்சுக்கங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் பயந்து போயிட மாட்டோம். அந்த ஆயுதம் தாங்கிய உங்களுடைய பேடிகள் வந்து இங்கே தாக்குதல் நடத்தும் போது ஒரு சாதாரண கண்டக்டர் தன்னுடைய உயிரையும் பணையை வச்சு அது முறியடிச்சார். நிச்சயமாக அந்த மாதிரி தான் பண்ணுவோம். நீங்கள் புரிஞ்சுக்கங்க, உங்கள் நாட்டை வளர்த்துங்க. அதை விட்டு இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதங்கிறது கொஞ்சமும் எங்களாலும் உலகாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காஷ்மீருங்கிறது மண்ணின் சொர்க்கம் சொல்லுவாங்க. உலகத்திலேயே அதுக்கு இணையான அழகான இடமே கிடையாது. அதில் வந்து 55% நிலப்பரப்பு நம்ம இந்திய வசம் இருக்குது. துரதிருஷ்டவசமாக இன்னுமே 30% பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருக்குது. 15% சீனாவோட ஆக்கிரமிப்பில் இருக்குது. அது முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு சொந்தமான பகுதி. இன்றில் நாளை நிச்சயமாக நம்மோட சேர்ந்திருக்கும். அது மோடிஜி வந்து தொடர்ச்சி ஆட்சி செய்யும்போது நிச்சயமாக அது மாறும். எதுக்காக அந்த மக்கள் போராடினாங்க அப்படின்னா, தங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்துக்காக தான் போராடினாங்க. ஒரு 10 கோரிக்கையை சொன்னாங்க. அதில் முக்கியமானது உணவுப் பொருள் பற்றாக்குறை. எங்களுக்கு உணவுப் பொருள் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. 40 கிலோ கோதுமை மாவு 3800 சொல்லி அந்த மக்கள் சொல்கிறத நான் கேட்டேன். அது மாதிரிலாம் மின் கட்டண உயர்வு, மின்சாரம் இல்லாது. அந்த காஷ்மீரில் தான் மின்சாரமே அதிகமாக உற்பத்தி செய்யப்படுது. அதை பாகிஸ்தான் அரசு அப்படியே அங்கே உறிஞ்சு அங்கே கொடுத்துக்கிட்டு இவங்களுக்கு சரியாக மின்சாரம் தராமல் அதிக மின் கட்டணம் செலுத்த சொல்கிறாங்கன்னு சொல்லி போராடினாங்க. 10 காரணம் சொல்லி போராடினாங்க. 15 தினம் தொடர்ச்சியாக போராடினாங்க. இந்தியாவோட சேர விரும்புன்னு சொல்லி போராடினாங்க. அது எல்லாமே கொடூரமான முறையில் அவங்க முறியடிச்சிட்டாங்க. அப்போ வந்து பாகிஸ்தான் அரசு வந்து ஒரு ஆஃபர் பண்ணாங்க. நாங்கள் வந்து 1 லட்சம் கோடி வந்து அந்த மக்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோன்னு சொல்லி. அதுக்கு அந்த மக்கள் சிரித்தாங்க. ஏற்கனவே நாங்கள் வந்து இது மாதிரி போராடணும், 1 பைசா தரல. அப்பவும் இப்படியே தான் சொன்னான், 1 லட்சம் கோடி தரேன்னு சொன்னால் 1 பைசா அவன் தரல. அதே சமயத்தில் நாங்கள் இந்தியாவுடைய காஷ்மீரோட வளமான வாழ்க்கையை, சுதந்திரமான வாழ்க்கையை பார்க்குறோம், நாங்கள் தயவு செய்து அங்கே சேருவோம்னு சொல்லி போராடிட்டு இருந்தாங்க. பொதுவாக வந்து நான் பேசும்போது ஒரு இந்தியனாகிய நான் பேசும்போது இந்தியாவை ரொம்ப உயர்த்தி பேசணும். அதில் ஏதோ ஒரு தேவைகள் எனக்கு இருந்திருக்கலாம், நான் அப்படி பேசலாம். ஒரு பாகிஸ்தானியன் பேசும்போது அவன் பாகிஸ்தானை உயர்த்தி பேசுவான். ஆனால் ஒரு பொதுவான ஒரு நபர் பேசுறதை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இவரோட பேர் மைக்கேல் ரூபன். இவர் வந்து அமெரிக்காவில் ஒரு புகழ்பெற்ற அரசியல்வாதி, எழுத்தாளரும் கூட. அவருக்கு வந்து அழைப்புதல் வந்து பாகிஸ்தான்லேருந்து போயிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து இந்த மோடிஜி அரசாங்கம் நீக்கிட்டாங்க. இப்போ அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தப்படுறாங்க. நீங்கள் வந்து பார்த்து அதை அமெரிக்காக்கெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி அழைப்புதல் கொடுத்துருக்காங்க. ஒரு சில வருஷம் கழித்து அவர் அதை தெரிஞ்சு சரி இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பயணம் பண்ணி இந்தியாவுக்கு வந்தார். முதல்ல நம்ம காஷ்மீருக்கு தான் போனார். அவர் ஒரு அழகாக டாக்குமெண்ட்ரி மாதிரி பதிவு பண்ணியிருந்தார். அவரோட மைக்கேல் ரூபின் பேர் போட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் அவர் வருவார். அவருடைய கருத்துக்களை நீங்கள் படிக்கலாம். அவர் முதல்ல என்ன பதிவு பண்ணுறாருன்னா, செக் போஸ்ட். அவர் வந்து அப்படியே இந்திய காஷ்மீரை பார்க்குறாரு. அநேகம் செக் போஸ்ட் இருக்குது. எந்த செக் போஸ்ட்லேயுமே அளவுக்கு அதிகமான காவல்துறையினரோ இராணுவத்தினரோ இல்லை. செக் போஸ்ட் சும்மா இருக்குது. இரவு நேரத்துலையுமே அந்த செக் போஸ்ட் சும்மா தான் இருக்குன்னு பதிவு பண்ணுறாரு. மக்கள் அச்சமே இல்லாமல், எந்தவித பயம் இல்லாமல் தாராளமாக அந்த காஷ்மீரில் நடந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி முதல்ல பதிவு பண்ணுறாரு. அப்புறம் பகல் நேரத்தில் இருந்துச்சு காஷ்மீருக்குள்ள நடக்கும்போது மல்டிப்ளஸ் திரையரங்கங்கள், ஐநாக்ஸ் அந்த திரையரங்கத்தை பார்க்குறாரு. காஷ்மீர் மக்கள் தங்கள் குடும்பமாக குழந்தைகளோட சந்தோஷமாக சினிமா பார்த்துக்கிட்டு அங்கே நடமாடிட்டு இருக்கிறாங்க. எல்லார் கையிலும் செல்ஃபோன், மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்காருன்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போகிறாரு. ஒரு புல்வெளியை பார்க்குறாரு. ஒரு 16 வயது சிறுமி தன்னோட தகப்பனோட சேர்ந்து கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வந்து பிளாக் பெல்ட், அதாவது மாஸ்டர் பிளாக் பெல்ட் கட்டிட்டு கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. இவருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு, என்னடா ஒரு முஸ்லீம் சிறுமி கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்குன்னு சொல்லி அந்த சிறுமிகிட்ட போய் பேச்சு கொடுக்குறாரு, மாணவிகிட்ட. அப்போ அந்த மாணவி சொல்கிறா, நான் மட்டும் இல்லை, என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்து பளுதூக்குதலில் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கா, இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கான்னு அவங்களெல்லாம் கூட்டு போய் காமிச்சு அறிமுகப்படுத்தி பேசுகிறாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், கேட்குறாரு, நீங்களாம் ஒரு இஸ்லாமிய மாணவிகள் எப்படி இந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறி வரீங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இப்போ இந்த காஷ்மீரில் மோடிஜியோட நேரடியான ஆட்சி நடக்குது. எந்தவித தீவிரவாத பயமோ அச்சுறுத்தலும் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நாங்கள் தைரியமாக படிக்கிறோம்.
எங்களுடைய திறமைகளையும் வளர்த்திக்கிறோம், எங்களுக்கு எந்தவித பயமும் சுதந்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அதே அந்த பொண்ணு சொல்லுது, எங்களுக்காக ஏகப்பட்ட ஸ்கூல், ஏகப்பட்ட காலேஜ், ஏகப்பட்ட யூனிவர்சிட்டி, மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஏகப்பட்டது வந்து மோடிஜி இப்போ இந்த காலகட்டத்தில் கட்டி கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் யூனிவர்சிட்டி அப்படிம்பாங்க. அதாவது எப்படின்னா ஐஐடி ஜம்மு, ஐஐஎம் ஜம்மு, என்ஐடி, இந்த மாதிரி ப்ரீமியம் யூனிவர்சிட்டி 6 யூனிவர்சிட்டி எங்களோட இந்த காஷ்மீரில் இந்திய அரசு கட்டி கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த பாகிஸ்தான் காஷ்மீரில் ஒரு ப்ரீமியம் யூனிவர்சிட்டி கூட கிடையாது. நம்ம வந்து இந்த மெடிக்கல் காலேஜ்லாம் சேர்த்தோம்னா கணக்கில்லாத மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரீமியம் யூனிவர்சிட்டியில் கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து இடையிலலாம் படிப்புட்டு நிற்கிறது இல்லை, நாங்கள் தொடர்ச்சியாக பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரிலாம் படிக்கிறோம். நாங்கள் எங்கள் இந்த காஷ்மீரை வந்து முன்னேற்றி இந்தியாவையும் முன்னேற்றி செல்வோம்னு சொல்லி அந்த மாணவிகள் பதிவு பண்ணுறாங்க. இவர் எதிர்பார்த்து போனது ஒன்று, இவர் போனது வந்து அங்கே கஷ்டப்படுத்தப்படுவாங்க, கொடுமைப்படுத்தப்படுவான்னு போனால் தலைகீழ எல்லாமே இருக்குது. அதை தாண்டி போகும்போது புதிய விளையாட்டு மைதானங்கள், அவருடைய வார்த்தையை நல்லா பாருங்கள், புதிய விளையாட்டு மைதானங்கள். அங்கே எல்லாருமே மாணவர்கள், மாணவியர், இளைஞர்கள்லாம் எல்லாம் பயிற்சி பெறாங்க. கோகோ, கால்பந்து, கிரிக்கெட், கூடைப்பந்து எல்லாமே விளையாட்டுட்டு இருக்காங்க. இந்த மாலை நேரங்களில் அவ்வளோ அழகாக காஷ்மீர் இருக்குங்கிறார். அப்படியே சுற்றுலா பகுதிக்கு வந்தால் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வழியுது இந்திய காஷ்மீர்ங்கிறாரு. முதல்ல இந்தியர்கள், இரண்டாவது இஸ்ரேலிய மக்கள், அதுக்கப்புறம் அமெரிக்க மக்கள், ஐரோப்பிய மக்கள்னு சொல்லி உலகம் இருந்து முழுக்க இந்த வந்து அங்கே வந்து சுற்றுலாவில் ரொம்ப மகிழ்ந்து இருக்கிறாங்க. அந்த புகழ்பெற்ற தால் ஏரி அப்படி சொல்லுவோம், அது முகலாய தோட்டம் மற்ற பகுதிகளெல்லாம் சுற்றுலா பயணிகள் நிறைந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்க சுற்றுலா தலங்களில் இருக்கிற இளைஞர்கள்ட்ட பேசும்போது அவர் கேட்குறாரு, நீங்களாம் முதல்ல வந்து தீவிரவாத பாதையில் இருந்தீங்கன்னு. அவங்க சொல்கிறாங்க, இனிமேல் எங்களுக்கு தீவிரவாதம் அவசியம் கிடையாது. இந்திய காஷ்மீரில் மோடிஜியோட ஆட்சியில் அவங்க சொல்கிற தீவிரவாதம் அவசியம் கிடையாது, மேலும் எங்களால் செய்யவும் முடியாது. இங்கே இந்திய ராணுவம் ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்காங்க, எங்களுக்கு அது அவசியம் இல்லாதனால நாங்கள் எல்லோருமே தொழில் முனைவோர்களாக மாறிட்டோம், சுய தொழில் செய்கிறவங்கள நாங்கள் மாறி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குங்குமம் பூ வியாபாரம் செய்யும் இளைஞர்களை பார்க்குறாரு. படகுகள் சவாரியில் ரொம்ப அழகாக படகுகளில் சவாரி செஞ்சு கூட்டிட்டு போகிறவங்கள பார்க்குறாரு. அந்த படகுகளில் வச்சு ஆப்பிள் விற்கிறவங்க, பூக்களை விற்கிறவங்க, சாலையோரத்தில் சிறிய சிறிய டீ கடைகள், சாலையோரத்தில் கைவினைப் பொருட்கள், காஷ்மீர் கைவினைப் பொருட்கள் விற்கிறவங்கள, அதே போக இந்த வில்லோ மர கிரிக்கெட் பேட், அது ரொம்ப முக்கியமானது. கிரிக்கெட் பேட் செய்கிறதுக்கு வில்லோ மரம் ரொம்ப முக்கியமானது. அது இங்கிலாந்தில் இருக்கும், ரொம்ப விலை அதிகம். அதே மரம் நம்ம காஷ்மீர் இருக்குது. இப்போ அந்த மரத்தை வச்சு கிரிக்கெட் பேட் செய்து ஏற்றுமதி பண்ணுறது. இது மாதிரி முழுக்க தொழில்களாலும் சுற்றுலா தலங்களாலும் நிரம்பி வழியுது காஷ்மீர்ங்கிறாரு. இந்திய காஷ்மீர் முழுதும் தொழில், அதாவது வேலை செய்பவங்களும் இருக்காங்க, வேலை கொடுப்பவங்களும் அதுக்கு இணையாக இருக்காங்க. அங்கே வேலை இல்லாத மக்களை பார்க்குறேன், அத்தனை புது ஃபேக்ட்ரிகளை பார்க்குறேன், அத்தனை மக்களும் வேலை செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு. இன்னொன்று கூட அவர் குறிப்பிட்டிருக்காரு, அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அவர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் 30,000 காஷ்மீர் மக்கள் பங்கெடுத்தது மிகப்பெரிய சாதனையாகவும் அவர் குறிப்பிட்டார். இதெல்லாம் சொல்லிட்டு ஓகே, அவர் நினச்சி வந்தது ஒன்று, இங்கே கொடுமைப்படுத்தப்படுவாங்க இந்த ஆட்சியில் அப்படின்னு சொல்லி வந்தால் தலைகீழ மிகப்பெரிய சுதந்திரமாக, மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தோட, மிகப்பெரிய வெளிச்சத்தோட காஷ்மீர் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அந்த பாகிஸ்தான் காஷ்மீர் போகலான்னு சொல்லி போய் பார்க்கும்போது எங்கும் பெண்ணடிமைத்தனம், பள்ளிகளுக்கோட பிள்ளைகளை நிறுத்துறது, பயங்கரவாத பயம், பொருளாதார நலிவுன்னு சொல்லி எங்கும் இருள், இப்படிங்கிற காஷ்மீரை அவர் பாகிஸ்தானில் பார்க்குறாரு. உண்மையாகவே வந்து இப்போ நம்ம வந்து சொன்னால் நம்ப முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு அமெரிக்கர், அவர் இந்தியா வந்து குறை சொல்லணும்னு சொல்லி வந்த அமெரிக்கர், இந்தியா அரசை குறை சொல்லணும்னு வந்த அமெரிக்கர், இவ்வளோ அழகாக ஒரு டாக்குமெண்ட்ரியை போல் காஷ்மீரை பதிவு பண்ணிட்டு போனார். இது நான் இந்த பதிவு வந்து ஏன் பண்ணேன்னா, ஒரு என்னால் மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு இடத்துல பேசும்போது பழைய பேச கவனித்தேன். இஸ்லாமியர்கள் வந்து எல்லாரையும் பாயின்னு கூப்பிடுவாங்க, அவங்ககிட்ட ஜாதி மத வேறுபாடே இல்லை, பாயின்னு சொன்னால் சகோதரன், அவங்க எல்லாத்தையும் சகோதரனாக பார்க்குறாங்க அப்படின்னாரு. பாயின்னு சொன்னால் நம்ம சகோதரன் ஆயிட மாட்டோம், செயல்பாட்டில் செஞ்சு காட்டணுமே ஒழிய வெறும் வாய் வார்த்தையில் இருக்கக்கூடாது. இந்த இந்திய காஷ்மீரில், பாகிஸ்தான் காஷ்மீரில் அங்கிருந்த இஸ்லாமியர்கள், அதாவது சியா பிரிவு, இஸ்லாமியர்களுக்குள்ளேயே சொல்கிறேன், சியா பிரிவில் அன்னைக்கு இருந்தவங்க முற்றா குறைக்கப்பட்டிருக்காங்க, திட்டமிட்டு குறைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அவர் பதிவு பண்ணுறாரு. ஒரு சகோதரன் சொல்கிறாங்க, அவங்க மக்களையே அவங்க குறைக்கிறாங்க. ஏதாவது ஒரு இஸ்லாமிய அரபு நாடுகளில் அந்த சிறுபான்மை மக்கள், அதாவது ஹிந்துக்களோ கிறிஸ்துவர்களோ
தங்களுடைய எண்ணிக்கையில் அவங்க வளர்ந்து வந்திருக்காங்கன்னு ஒரே ஒரு நாட்டை உங்களால் காட்ட முடியுமா? சும்மா பாயின்னு சொல்கிறாங்க. இந்துக்கள்கிட்ட ஜாதி கொடுமை இருக்குது. இந்துக்களில் ஜாதி கொடுமை இருந்துச்சு. இதெல்லாம் இப்போ அதெல்லாம் இல்லை. எல்லாத்தையும் முறியடிச்சு அவங்கள பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்பு எல்லாம் மேலே கொண்டு வந்துட்டுருக்கோம். மிகப்பெரிய இன்னைக்கு நம்ம ஜனாதிபதி ஒரு மலைவாழ் பெண்மணி தான். இந்திய அரசு எல்லாத்தையும் வந்து இங்கே இந்தியாவில் ஹிந்துக்கள் மட்டுமில்லை, உடன் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், மற்ற சிறுபான்மை மக்கள், மற்ற ஊர்வன, மற்ற பரப்பன, மற்ற மிருகங்கள் எல்லோருமே சரிசமமாக வளர்ந்து மேலே வந்துட்டுருக்கோம் இந்தியாவில். அங்கே வந்து எந்த ஒரு இஸ்லாமிய அரேபிய நாடுகளில் சிறுபான்மை மக்கள் முன்னே வந்தாங்கன்னா காதியாக எடுத்துக்க ஒரு நாட்டில் கிடையாது. ஆனால் சும்மா வெட்டியாக வந்து புகழ்கிறோம். அவங்க பாயின்னு சொல்லிட்டாங்க, பாயினா சகோதரன். செயல்பாட்டில் இருக்கணும். நான் என்னமோ நான் சொல்லிட்டு போகிறேன். என்னுடைய செயல்களில் வந்து நான் வந்து பிற மக்களை வந்து என்ன போல நினைக்க தெரியணும். அது வந்து இந்தியாவில் தான் இருக்குது. இன்னுமே வந்து இந்த மாதிரி குறை சொல்கிற பழக்கம்லாம் மிக தப்பு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இன்றைக்கி வந்து அந்த ஐயப் மிஸ்ரா சொன்னது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இந்திய இராணுவம்லாம் அவ்வளோ போருக்கு வந்து போயிட மாட்டாங்க. போர் வந்து மிக திணிக்கப்படணும். அப்போ தான் இந்திய இராணுவத்தை வந்து போருக்கெலாம் போவாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் போயிட மாட்டாங்க. ஆனால் இந்த ஆட்சி தொடர்ந்து நடக்குமானால் ஒரு நாள் அந்த காஷ்மீர், பாகிஸ்தான் காஷ்மீர், சீனாவில் இருக்க காஷ்மீர் எல்லாமே இந்த எங்களோட இணைஞ்சு ஒரே ஒரு காஷ்மீராக மாற்றப்படும். இங்கே இந்த மக்கள் எவ்வளோ செழிப்பாக எவ்வளோ சுதந்திரமாக வாழ்கிறாங்களோ அந்த வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த சுதந்திரம்ங்கிறது முக்கியம். வாழ்க்கையில் மிக முக்கியமானது சுதந்திரம். கருத்துக்களில் செயல்களில் சுதந்திரம். நிச்சயமாக அவங்களுக்கான சுதந்திரமான வாழ்க்கை கிடைக்கும். நீங்களுமே வந்து அந்த காஷ்மீரை ஊக்குவிக்கணும் அப்படி நினச்சிங்கன்னா பணம் இருக்கும்போது கண்டிப்பாக காஷ்மீர், நம்ம இந்திய காஷ்மீர் சுற்றுலா செல்லுங்கள். அங்கே கொஞ்சம் செலவு பண்ணுங்கள். அந்த மக்களோட வாழ்க்கை தரம் முன்னேறும். நிச்சயம் வந்து அந்த காஷ்மீரும் விரைவில் நம்மோடு சேரப்படும். நன்றிகள்.